வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சில ஜாதகங்கள், ஒரு சில ஜாதகருக்கு பெரிய பலனை ஜோசியர் சொல்ல முடியறதில்ல. சொல்கிற பலன் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தவறி போகுது. இந்த வருஷம் மாறக்கூடிய சனிப்பெயர்ச்சி நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது போன வருஷம் மாறி வந்த குருவோடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இனி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் இணையோடு சேர்த்து சொல்லுவோம். ஆனால் பலன் இவங்களுக்கு நடக்க முடியாமல் போயிடும். அந்த பலன் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தில் அந்த தந்த பலன் பெருசாக நம்மளுக்கு எடுபட்டு முன்னாடி காமிக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் சிரமத்துக்கு ஆட்பட்டுகிட்டே இருப்பாங்க. மீண்டும் வேறு ஜோசியர் இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் சரியாகாது. அந்த நோட்டை ஜோசியர் கொண்டு கொடுத்த மாதிரி பின்னாடி ஒரு ஏகப்பட்ட சீட் இருக்கும், தசாபுத்தி இருப்பு போட்டு வச்சது. இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு ஏன் நம்மளுக்கு வேலை செய்கிறதில்ல? ஜாதகம் ஒன்று டைம் ஏதாவது மாறி இருக்கலாம், அந்த பிறந்த டைமில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அதையே முதல்ல டைம் கரெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாக வரும். அல்லது ஒரு சில ஜாதகங்களுக்கு மெயினாக நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டைமில் ஒரு விதம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு. முன்ன பின்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, இல்லை நம்ம மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னாக்கா கட்டாயம் நம்மளுக்கு அந்த தசா புத்திகள் நம்மளுக்கு மாறி போகும். நடக்கிற பலன்களும் நம்மளுக்கு மாற்றி அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இதுலேயே கர்ம வினைன்னு சொல்லுவோம். 9ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், லக்னம், இந்த 3 இடம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 3 இடம் கெட்டிருந்தது அப்படின்னாக்கா அவங்களால அந்த ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை அனுபவிக்க முடியாமல் போயிடும். பொதுவாக இனி லக்னத்தை எடுத்துக்கங்களேன். லக்னாதிபதி கெட்டிருந்தார், லக்னாதிபதி பலம் இல்லை, லக்னாதிபதி பாவகிரகங்களோடு சேர்ந்துட்டார், லக்னாதிபதி 3, 6, 8, 12 மறைஞ்சிட்டார். இந்த மாதிரி ஒரு சில விதிகள், ஒரு ரூல் இருக்குது. இதுக்கு லக்னாதிபதிக்கு சுபகிரகத்தோட பார்வை இல்லை, எல்லாமே பாவ இடமாக ஏற்பட்டு போச்சு அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தில் ஒரு 4 கிரகம் உச்சமடைஞ்சிருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தசாபுத்திகள் நம்மளுக்கு வந்ததுனால கூட அதை அனுபவிக்க முடியக்கூடிய யோகத்தை ஜாதகருக்கு தர்றதில்லை. வலிமை வேணும், நீ என்ன தான் கொடுத்தாலும் நம்ம வாங்கிறதுக்கு உண்டான தகுதி நம்மள்கிட்ட வேணும், அந்த தைரியம் வேணும், அந்த திறமை வேணும். அப்போது இந்த மாதிரி ஜாதகர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எங்கேயோ ஒரு சிலது நம்மளுக்கு அந்த மாதிரி, எல்லோரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும் அந்த கர்ம வினை பிரகாரம் இந்த 3 இடமும் நம்மளுக்கு கெட்டிருக்கும். 5ஆம் இடம் கெட்டிருக்கு. குழந்தை வகையில், தொழில் வகையில் மாற்றி அமைகிறது, மற்றவங்க நம்மளுக்கு உதவி செய்யாமல் போகிறது, பெற்ற தாய் தந்தை நம்மளை ஒதுக்கிறது, சொந்த பந்தங்கள் நம்மளுக்கு வெளியேறி வர்றது, இதெல்லாம் 9ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் ராகு இருந்தால் நம்மளுக்கு நடக்கும். 9ஆம் இடத்துல ராகு நிற்கிது, சனி நிற்கிது, கேது நிற்கிது அப்படின்னா பூர்வீகம் இருக்காது. அந்த மரியாதை நம்மளுக்கு குறைச்சே காணப்படும். சொந்த உழைப்பில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் மேலே வருவாங்க. அதுவும் லக்னம் பலமாக இருக்கணும். சொந்த உழைப்பில் மேலே வரனாலும் லக்னம் பலமாக இருக்கணும். அப்படித்தான் நம்மளுக்கு அந்த அவனோட முயற்சியில் மேலே வரலாம். இதில் ஏதோ ஒரு ஜாதகம் சொந்த உழைப்பில் மேலே வந்தவங்களும் நம்மளுக்கு இருக்காங்க. ஆனால் டோட்டலாக வேலை செய்யலை. ஜாதகம் பார்த்து நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் ஒரு சில ஜாதகங்கள் நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரி போன ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கு. தசாபுத்திகள் சரியான தசாபுத்திகள் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. லக்னம் படம் இல்லை, ஒன்று தவிர 9ஆம் இடத்துல ராகு நிற்கிது. இந்த ராகு சனியுடைய தொடர்புகள் நம்மளுக்கு இருக்குது. அதாவது நெருக்கமான டிகிரியில் சனி ஒரு 14 டிகிரிலையும் ராகு ஒரு 17 டிகிரிலையும், ஒரு 3 டிகிரி வித்தியாசத்தில் ரெண்டும் நெருக்கமாகவே இருக்குது. ஒரு கிரகத்தோடைய கதிர்வீச்சு இன்னொரு கிரகத்தை பாதிக்கும் நெருங்கின டிகிரியில் இருக்கும்போது அப்படிங்கிறது ஜோதிடத்தோடைய விதி. அது பிரகாரம் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இவங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வந்துடுறார். அவரும் 17 டிகிரியில் நிற்கிறார். அப்போது இந்த 3 கிரகங்கள் நம்மளுக்கு ஒன்று சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு சுபமான தன்மையை, வசதி வாய்ப்புகளை, தொழிலை, குடும்பத்தை, குழந்தைகளோட வளர்ச்சியை,
இது எல்லாமே பாதிக்குது. சனி திசை நடந்துகிட்ருக்கு. இந்த சனி திசையோட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 44 வயசாச்சு அவங்களுக்கு. இந்த 44 வயசில் சனியோட திசை நடந்துகிட்ருக்கு. கடுமையான கஷ்டம். தொழில் பண்ணுறார், நட்டமாகுது. மீண்டும் விட்டுட்டு வேறு தொழில் போகிறார். இன்னொரு தொழிலுக்கு போகிறார், கொஞ்ச நாள் வேலை செய்கிறார், அதையும் நம்மளுக்கு சொந்தமாக செஞ்சு பார்க்குறார், மீண்டும் நட்டம் நம்மளுக்கு வருது. இப்படி நம்மளுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்க வேலைக்கு போகிறாங்க. ஒரு வேலை நம்மளுக்கு நிரந்தரமாக இல்லை. அங்கே எப்படியாவது ஒன்றும் மேலதிகாரிகிட்டேயோ இல்லை இப்போ கூட வேலை செய்கிறவங்ககிட்டயோ சண்டை வந்துடுது. அங்கேருந்து நம்ம வெளியே வரோம் கோவப்பட்டு. மறுபடியும் 10-20 நாள் நம்மளுக்கு வேலை இல்லை, மீண்டும் தேடுறோம், கடன் ஆகுது, குடும்பத்தில் சண்டை. இந்த போல் ஒரு தெளிவில்லாத ஜாதகத்துக்கு மாறுபட்ட பலன்கள் நடக்குது அப்படின்னா கட்டாயம் அது கர்ம வினை மூலியமாக தான் நம்மளுக்கு இருக்கணும். அதை கொடுக்கக்கூடியவன் ராகு, வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவன் சனி, நடைமுறை வாழ்க்கைக்கு இன்றைக்கி கொண்டுக்கிட்டு வர்றது குரு அல்லது லக்னாதிபதி. இந்த இடங்களில் தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வழுக்கலை, முன்னோர்கள் செய்த கர்மா நம்ம இந்த சமயத்தில் வேலை செய்யுது அப்படின்னாக்கா கட்டாயம் அது அந்த பாதிப்பை நம்மளுக்கு தரும். ஜாதகத்தில் யோக பலன்கள் போயிட்டு இருந்தாலும் கூட இது நம்ம பார்த்த வரைக்கும் பொதுவான கருத்து. இப்போ எல்லா ஜாதகத்துக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிருமா அப்படின்னா அமையாது. ஆனால் ஒரு சில ஜாதகத்துக்கு அந்த மாதிரி அமையும். எங்கேயோ ஒரு தடுமாற்றம் சார், ஜாதகத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது. அவர் சொன்னார் அன்றைக்கி நடந்தது ஆனால் முழுசாக நம்மளுக்கு கிளியர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு இந்த கர்ம வினையோடைய தாக்கம் தான் காரணமாக இருக்கணும். முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும், அவங்க செஞ்ச தப்பு என்ன, அதுக்குண்டான ரெமெடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போந்தோம் அப்படின்னாக்கா சரியாக வராது. அப்போது பரிகாரம் அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆத்மார்த்தமாக செய்யணும். இன்னையிலிருந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கும்போது நான் கிளியர் ஆகிவேன். நான், என் குழந்தைங்க, என்னுடைய குடும்பம், அல்லது சின்ன வயசாக இருந்தால் நான் என்னோடய தொழில் பலமாய்க்கும், அடுத்து நான் சொந்த தொழில் செய்ய போகிறேன், வீடு வண்டி வாகனம் வாங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் பலமாக உட்காந்து செய்யணும். அந்த செய்கிறப்போ பரிகாரத்தை பெண்களும் அப்படித்தான். சின்ன வயசாக இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் கணவர் அமையணும், இந்த சமயத்தில் நம்மளுக்கு இந்த வேலையில் அவங்க இருக்கணும், இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், எனக்கு கைகூடி வரணும், பின்னாடி நானும் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், என்னோடய குழந்தைங்க மிகப்பெரிய படிப்பு படித்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பெண்கள் அந்த கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் வழி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு தகுந்த தசாபுத்திகள் வரும். ஆனால் நடைமுறையில் தசாபுத்திகள் போயிட்டு இருந்தாலும் எங்கேயோ ஒரு தடை ஏற்பட்டதை நிப்பாட்டிடும். அந்த தடை தான் முன்னோர்களுடைய கர்மா. எப்படி தாத்தாவோட சொத்து பேரனுக்கு சொந்தமோ அதே போல் தாத்தாவுடைய கர்மாவும் அந்த பேர குழந்தைகளுக்கு சமர்ப்பிச்சிடும். சரி, இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இப்போ இது பார்த்த உடனே சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கர்மா இப்போ நம்மளோட முடியுதா, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னாக்கா இப்போ இவங்க சிரமம் அனுபவிச்சுட்ருக்குறாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே சிரமம் தான். இப்போ குழந்தை 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. இவங்களுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த குழந்தையோட ஜாதகத்தில் அது பிரதிபலிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேயும் ஏதோ ஒரு வகையில் ராகு சனி சம்மந்தப்பட்டிருக்கும் குருவோடு சேர்ந்து. அது போக இந்த பாவங்கள் எது சம்மந்தப்பட்டதோ, எதன் மூலிமா இவங்க அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டிய பாக்கி இருக்குது, இந்த முன்னோர்கள் மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வரக்கூடிய இவங்களோட சந்ததி இருக்காங்க இல்லைங்களா, இவங்களோட உடம்பில் மச்சமாவோ தழும்பாவோ உடல் உறுப்புகள்லேயோ நிச்சயமாக தெரிவிச்சிருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எப்படி தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் ஒரு உதாரணம். நான் போன மாதம் பார்த்த ஜாதகத்திலிருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த ஜாதகர் நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தவங்க கொஞ்சம் திடீர்னு ஒரு எல்லா பொருளாதாரமும் நம்மளுக்கு இழந்துட்டு மீண்டும் சுயமாக முயற்சி பண்ணி கொண்டுகிட்டு வராங்க. அவரோட சொந்த திறமையில் கொண்டுகிட்டு வராங்க, முயற்சியில் மேலே கொண்டு வராங்க. வலுவான ஜாதகம். மேலே வந்தார், சொந்தமாக தொழில் பண்ணுறார், கணவன் மனைவி இருக்காங்க,
பூர்வீக சொத்து பத்துகள் எல்லாமே இல்லை, யாரும் இவங்க சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது யாரும் இவங்கக்கிட்ட சேர்த்துல ஒதுக்குறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க, இவங்களை மட்டும் ஒதுக்குறாங்க. 2 குழந்தைங்க இருக்குது. இதில் நம்ம அந்த தோஷத்தை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதில் சனி ராகு சம்மந்தப்பட்டிருக்கு. சனி ராகு ஒரு நெருக்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிகிரியில் நெருக்கமான டிகிரியில் நம்மளுக்கு நிற்கிது. சனியோட தசை நடந்துகிட்ருக்கு. அப்போ ராகு அங்கு அந்த தன் கதிர்வீச்சை செலுத்தும். ராகு சர்ப்பம் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம், பாம்போடைய தலைப்பகுதி. இதில் இருக்க இது விஷம் நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ராகுடைய கதிர்வீச்சு விஷம் நிறைஞ்சதாக இருக்கும். அது உயிரற்ற பொருளை பெருசு பண்ணுன்னு சொல்லுவாங்க. இடம் வாங்கிக்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. கட்டின வீட்டில் நிம்மதியாக உங்களால் குடித்தனம் நடத்த முடியாது. வாடகை விட்டுக்கலாம், அந்த வாடகை வாங்கி நீங்கள் வேறு பக்கம் இருக்க முடியும். அப்படித்தான் அவரோடும் சொன்னார். இல்லைங்க, நாங்கள் கட்டி விட்ருக்கோம், ஆனால் வாடகை விட்டுருக்குறோம். இப்போ விற்கிற கண்டிஷனில் இருக்குது. அதே போல் சரி, இனிமேல் ஏதாவது தெரிவிக்குமா? இந்த 44 வருஷமாக பார்த்துட்டு வந்ததில் ஏதோ ஒரு குறைபாடு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மேலே வரவே முடியல, கடன் நிறைய ஆயிடுச்சு, இடத்த விற்றுட்டு கொடுக்கலான்னு பார்த்தா இடம் விற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்திருந்தாங்க. அந்த ஜாதகருக்கு இதனுடைய அடையாளம் எங்கேயாவது தெரிவிக்கப்படும் சொல்லும் இல்லையா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால அதையும் நம்ம செக் பண்ண முடிஞ்சது. அப்போது இந்த குரு சம்மந்தப்பட்டு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஆள் இல்லையா, நம்மளுக்கு வம்சாவத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆள் குரு, 5ஆம் பாவகம். இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த குழந்தையுடைய ஏதோ ஒரு பகுதியில் அந்த சாபங்கள் அடையாளமாக விழுந்திருக்கும் அப்படிங்கிறது காமிச்சது. இது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். இவங்களோட ஜாதகத்தில் பார்த்தப்போ அந்த மாதிரி இருந்தது. சரி, அவங்ககிட்ட நம்ம கேட்டப்போ இது முன்னோர்கள் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு கரு உருவாகி வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சம்மந்தப்பட்ட தோஷம் ஆட்பட்டிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரியாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அந்த பெண்ணுடைய உடல்நல கோளாறுக்கு, அதாவது இதில் எது காமிக்குது அப்படின்னா, அந்த ராசி கட்டத்துக்குள்ளே அது கொஞ்சம் விளக்கமாக போட்டிருந்தா, சார்ட் போட்டிருந்தா உங்களுக்கு விளக்கியிருக்கும். இருந்தாலும் இன்னொரு நம்பர் சொல்கிறோம், இந்த விஷயத்தை நம்ம சொல்லிவிட்டு இன்னொரு வாட்டி சார்ட்டோடு உங்களுக்கு விளக்குனா சரியாக இருக்கும். அந்த இடத்துக்கு முதுகுத்தண்டை குறிக்கக்கூடிய கிரகம் இருக்குது, முதுகுத்தண்டை குறிக்கக்கூடிய பாவகம் நம்மளுக்கு. அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு கேதுனால். அப்போ என்ன ஆகும்? ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துக்கு அடிபட்டோ இல்லை தவறி போயோ ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மாவுடைய அந்த வாழ்நிலை பாவங்களை பாதிக்கிறது, அந்த அம்மாவோட வாழ்க்கையை. அதுக்கு நம்மளுடைய வம்சாவளி காரணமாக இருக்குது. என்ன பண்ணும்? அது அப்படியே இந்த ஜீனில் நம்மளுக்கு பதிவாகி நம்மளுடைய மாற்றி 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 அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இப்போது 3வது தலைமுறையில் இருக்கிற இந்த பையனுக்கு அந்த முதுகு தண்டில் இருக்கக்கூடிய மச்சம் அடையாளமாக காமிக்கும். 2 குழந்தைக்குமே. சரியாக சொன்னீங்க. மையப்பகுதியில் மச்சம் இருக்குது, அது இன்னும் மறையலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அதுக்குண்டான அது நம்ம ஜாதகமும் பார்த்தோம், அது போக பிரசன்னத்துலேயும் எடுத்தோம். அதாவது கேள்வி கேட்ட நேரத்துக்கு உண்டான பிரசனம் என்னவா வந்தது அப்படின்னா, அங்கேயும் சனி ராகு சம்மந்தப்பட்டு வருது, இதில் சுக்கிரன் சம்மந்தப்படுவது கேதோட சேர்த்து. இது முழுசாக இதில் விளக்க முடியாது. இருந்தாலும் ஜாதகத்தை அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஜாதகம் அந்த கர்ம வினை சம்மந்தப்படும் போது தான் இப்போ நம்மளுக்கு ஜாதகம் ஆக்டிவேட் ஆகாமல் போகிறது. வேலை செய்ய நல்ல தசாபத்தி நடக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மாறக்கூடிய குரு உங்களுக்கு மிதனத்துக்கு போகிறார், மிக பலமான லக்னத்தை பார்க்குறார், நல்ல ஜோரான வாழ்க்கை, பொதுவான பலன். ஆனால் நடைமுறையில் ரைட், அது பொதுவான பலன் அப்படி வச்சுக்கோங்க. அது எப்போ இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 60-40% பலிக்கும். அதுக்கு அடுத்தது ஜாதகம். சலனகால ஜாதகத்தை நல்லா தசாபத்தி போடுது, சனி தசை தான் போயிட்டுருக்குது, 7ஆம் இடத்து அதிபதியோட தசை அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்தப்போ, ஆனாலும் முன்னேற்றம் இல்லை. கடன் கழுத்தை நெரிக்குது. இவரோட சொந்த திறமையில் அப்படி தான் சொல்லி வகையில் சமாளிச்சிட்ருக்கிறார். சிம்மலக்கணும் இல்லையா, அதனால் சமாளிச்சிட்ருக்கிறார். அப்போது இது என்ன பரிகாரம் பண்ண முடியும்? அப்போ ஏற்கனவே ஏதாவது தோஷங்கள் போக்குவரத்து இருந்தது, சரி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது? இனி இதுக்கு உண்டான ரெமெடி நான் தப்பிக்கணும் இல்லையா, என் குழந்தைய நல்லா இருக்கணும் இல்லையா? அந்த எண்ணங்கள் எல்லாருக்குமே உண்டு தானே. முன்னோர்கள் செஞ்சுட்டு போனது எனக்கு தெரியாது. ஆனால் இயற்கையோட விதி பிரகாரம் தன்னுடைய கர்மாவை செஞ்ச ஒரு ஆள் தன்னுடைய ஆயுள் முடியும் போது செஞ்சுருந்தாவோ, இல்லை ஆயுளுக்கு முடியிருக்கும் அந்த கர்மா பாக்கி இருந்தது அப்படின்னா, அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் தன் விந்து மூலியமாக கொண்டுட்டு போகும், ரத்தம் மூலியமாக கொண்டுட்டு போகும்.
ஒரு ட்ரிப் செய்யப்பட்ட ஒரு சமாச்சாரம், ஒரு நல்வினை தீவினைங்கிறது 7 தலைமுறைக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது ரூல். எப்படி என்ன 7 தலைமுறை, அது என்ன கணக்கு? அப்போது இது எப்படி நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒலியை கொடுக்குறோம், ஒரு சவுண்டு. இப்படி ஒரு சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஒலியோடைய வேகம், ஸ்பீடு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா 7 தலைமுறையை கடந்து அந்த வைப்ரேஷன் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 தலைமுறைக்கு அந்த வைப்ரேஷன் நிற்கும். அதனுடைய முழு தாக்கம், அது என்ன குணாம்சமோ, அது என்ன சாபத்தை வாங்கி வந்ததோ, அது நல்லதோ தீயதோ எதுவாக இருந்தாலும், என்ன சாபத்தை வாங்கி நிற்கிதோ அதே பலனை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே கொண்டுட்டு போகும். அதுக்கடுத்து மீண்டும் அதனோட குழந்தைங்க, மீண்டும் அதனோட குழந்தைங்க. 7 பிறவி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, நம்ம தாத்தாவுடைய குழந்தை அப்பா, அப்பாவுடைய குழந்தை நம்மளுடைய குழந்தை நம்ம மகன். இப்படி 7 ஜீன்களுக்கு 7 பிறப்புக்கு அந்த இதை பொறுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய மச்ச அடையாளங்களாக நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். அப்போ அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம எடுக்கணும். கொஞ்சம் இது லேட் ஆகும், ஆனால் எடுக்கலாம். இதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி? எப்போவுமே ஒரு காற்றுல வேகமாக பேப்பர் பறந்துட்டு இருக்கும்போது மேலே ஒரு வலுவான வெயிட்டை தூக்கி வைக்கணும். வேதாத்திரி மகரிஷி அருமையாக சொல்லுவார், உன்னுடைய பாவ பதிவுகள் கழியணும் அப்படின்னா நீ நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி. அப்போ உன்னுடைய நல்ல செயல்கள், நல்ல கர்மா மேலே அதிகமாக வெயிட் அதிகமாக தீய கர்மா குறையும் அப்படிங்கணும். அதே போல் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டது. அது செஞ்சு முடிச்சுட்டு இந்த முறை கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க. எந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது சொல்லலாம், இருந்தாலும் நம்ம ஜாதகத்தையே சொல்லக்கூடாது. இருந்தாலும் பரிகாரம் அதுக்கு நான் இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, இந்த கர்ம வினையை கண்டுபிடிச்சி அந்த எந்த விதமாக எங்கிருந்து வந்திருக்கு, எத்தனை தலைமுறையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சரியான முறையில் அதுக்கு தீர்வு எடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்காது. யார், என்ன ஜென்ரேஷன்? நம்மளுக்கு வரக்கூடிய பேர குழந்தைய பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்காது. இதிலிருந்து விடுபட்டு அந்த ஜாதகம் ஜனனமாகும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.